என்ன பண்றான் இவ்வளோ நேரம்? ஃபோன் எடுக்காம ஃபோன் எடுடா. 6 அடிக்க இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. கரெக்டா 6 மணிக்கு அங்க இருக்கும். ஓகே ஓகே ராஜசேகர். நீ எதுவும் செய்ய வேணாமா? நான் டின்னர் கூட வெளியில ஆர்டர் பண்ணிக்கிறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் இங்க வா. இங்க வாடி. அவளுக்கு ஒரு ஃபங்க்ஷனும் பெருசா பண்ணணும்னு இருக்கேன். அத பொண்ணு பத்திர ஃபங்க்ஷன்ல ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். சொல்லிட்டானா கார்த்திகா? அது எப்படி நான் வரமாட்டேன்னு சொல்லுவா? நம்ம வீட்டு பையனாச்சே வரமாட்டேன்னு சொல்லுவா? சரி அவன்கிட்ட விஷயத்த சொல்லிட்டியா? இல்லங்க, இன்னொருத்தவங்க விரும்புறவங்கள நம்ம ஆசைப்படக்கூடாது. தப்பு இல்ல ஸ்ரீ. நீ நினைக்கிற மாதிரி மற்றவங்க மாதிரிலாம் நான் ஒன்றும் பெரிய புத்திசாலிலாம் கிடையாது. அதுக்காக நீ என்ன சொன்னாலும் நம்புற அளவுக்கு முட்டாளும் கிடையாது. என்ன ஸ்ரீ? ஆனா எனக்கு நல்லா தெரியும், உன்னை பத்தி முழுசா தெரியும். ஏன்னா நீ எப்படி ஒரு இன்னசென்ட்டோ அதே மாதிரிதான் நானும். முன்னாடி வேற ஏதோ ரீசன் இருக்கு. அது என்ன ஸ்ரீ? சிவா, அப்படின்னா ஒண்ணும் இல்ல சிவா. என்னன்னு சொல்லு ஸ்ரீ. நீ இன்னைக்கு ஷர்மி கிட்ட பேசினது, ஊரை விட்டே போறேன்னு முடிவு எடுத்த பாரு. இதுக்கு பின்னாடி வேற பெரிய காரணம் இருக்கு. உன் படிப்பை முடிச்சு உன் படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு பாதியிலே போகணும்னு நீ முடிவு எடுத்திருக்க மாட்டேன். இதுக்கு பின்னாடி வேற என்னமோ பெரிய காரணம் இருக்கும்னு எனக்கு நல்லாவே புரியுது. அவர் வெறுக்கணும், அவர் உன்னை வெறுத்து ஆகணுன்றதுக்காக என் கூட பைக்ல வர மாதிரி வர, காலேஜ் விட்டு வெளியில வந்ததுமே இறங்கிடுறேன். சிவா, ஷர்மி சக்தியை விரும்புறாங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும் நான் சக்தியை விட்டுட்டு போல. முக்கியமா சக்தி கிட்டையும் கார்த்திக் கிட்டையும் சொல்லவே கூடாது. சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு, அப்பதான் நான் சொல்லுவேன். ஸ்ரீ என்ன? சத்தியம் பண்ணு. சரிம்மா, சத்தியமா நான் சீனியர் கிட்ட சொல்ல மாட்டேன். என்னம்மா, என்ன நடந்தது? சக்தி இருக்காங்க. சக்தி என்ன சொல்ற ஸ்ரீ? ஏய், இதை நீ சக்தி சீனியர்கிட்ட சொல்லலாம்ல? எப்படி சிவா சொல்ல முடியும்? அதை நான் சொல்லி ஆனா நடந்த விஷயத்த சக்தி சீனியர்கிட்ட மறைச்சிட்டு இருக்க பாரு, அது எனக்கு தப்புன்னு படுது. நீ இதை சக்தி சீனியர்கிட்ட சொன்னா கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். சந்தோஷமா இருக்கணும். என்னால அவனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதுக்கு நான் இங்க இருந்து போகணும் சார். அதான் போறேன். எனக்கு அதெல்லாம் நடக்காதுல்ல. சக்தியை பத்திரமா பார்த்துக்க. சக்தி நல்லபடியா இருக்கணும். அவன் சந்தோஷமா இருக்கணும். அவன்கிட்ட எதுவும் சொல்லிடாத. அவனை நல்லபடியா பார்த்துக்க. அவன் கவலைப்பட்டாலும் நீ அவனை தேத்து. கார்த்திக்கும் நீதான் ஏதாவது சொல்லி ஆறுதல் சொல்லணும். சரியா? மனசே 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 அவ்வளோதான் சிவா, கிளம்புறேன். பாய். பாய் ஸ்ரீ. பத்திரமா இரு ஸ்ரீ. என் நம்பர் உங்ககிட்ட இருக்கலாம். முடிஞ்சா என்னைக்காவது ஃபோன் பண்ண. உன் குரலை கேட்டா கண்டிப்பா எனக்கு நிம்மதியா இருக்கும். ஃபோன் பண்ண. கண்டிப்பா பண்றேன். பாய். சந்தோஷத்துக்கு அளவில்லாம போயிட்டு இருக்கு. பொண்ணு பார்க்க வருது உன் பொண்ணையா இல்ல உண்மையா? ஆமாப்பா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதான் சீக்கிரம் வந்துட்டு பாத்தீங்களா? நான் உன்னை அப்படி சொல்வேனா? சும்மா நீ டென்ஷன் ஆனா எப்படி இருக்கேன் நானும் அப்பாவும் பார்த்தோமா. விளையாட்டுத்தானே ரொம்ப கூடி போச்சு. இங்க விளையாடுறதா போதும். இந்த விளையாட்டு கொஞ்ச நாளைக்கு மூட்டை கட்டி என்ன கேட்டாலும் அம்மாவும் அப்பாவும் கண்டிப்பா செஞ்சு தருவோம். என்ன வேணும்? நீங்க எனக்கு சர்ப்ரைஸ் சொன்னீங்கல்ல, அந்த சர்ப்ரைஸ் கொடுங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் இதை கேட்கறேன். கண்டிப்பாமா நான் அழகா ரெடி ஆயிருக்கேன். போதுமா? சரிடா தாங்க. முகத்தை பார்த்து சொல்ல முடியாத ஒரு வார்த்தையை போட்டோவை பார்த்து சொல்றேன். I love you சக்தி. சூழ்நிலை வந்துருச்சு. நீ என் மேல கோச்சிக்காத. நான் சிவா கூட பைக்ல வரும்போது உன் மனசு எந்த அளவுக்கு வளைச்சிருக்கோன்னு எனக்கு நல்லா தெரியும் சக்தி. இங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்பதான் உள்ள போனோம். அந்த உள்ள போன கேப்ல நீ வந்துட்ட. சரி சரி வாங்க மாமா தங்கச்சி வாங்க வந்தா. அது வரைக்கும் நின்னுட்டு இருக்க போறீங்க. என்னடா மாப்பிள்ள வர போறாரு. அவர் வரும்போது வரட்டும், நீங்க உட்காருங்க. டேய், அந்த ஃபார்மாலிட்டிஸ் ஒண்ணும் வேண்டாம், வந்து உட்காரு. இருக்கட்டும்டா, இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ள வந்துருவாங்க. அவங்கள பொண்ணு பார்க்க இந்த சம்மந்தி வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க.
இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை சக்தியும் பின்னாடியே வருவாரு. புரியுதா இப்போ உனக்கு? என்னமா சொல்றீங்க? உண்மையாமா? இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. அம்மா, நீங்க சக்தி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? நான் எதுவும் சொல்லல கண்ணா. இதோ உங்க அப்பா தான் சொல்லியிருக்காரு. இவர் சொல்லிட்டாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் வந்துருவான். அப்படி குதிப்பாம்பா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்ததுக்கு அப்புறம் தானே சாருக்கு தெரியும். பாருங்களேன் நீங்களே. அதுக்கு தான் நாங்களும் காத்துட்டு இருக்கோம். கரெக்ட் பண்ணணும். அப்பதான் உங்க மருமகளை கரெக்ட் பண்ண முடியும். இதோ நீ இப்ப வர மம்மி. மம்மி என்னடா அதிசயமா இருக்கும். எங்க மம்மி இந்த டைம்ல வீட்டுல தானே இருப்பாங்க. அம்மா எங்கம்மா போன? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போதும் நீ எங்கேயாவது போயிடுவேன். குட்டி லவ் யூ டி. சக்தி, love you சக்தி. நீ சொல்ல குட்டி, நீ எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் டி. உன் அருமை தெரியாம உன்னை கை நழுவ விட்டுருப்பேன். நல்ல வேலை என் கையில இருந்து நழுவுறதுக்குள்ளார உன்னை பிடிச்சிட்டேன். இறுக்கமா பிடிச்சிட்டேன். இப்போ என்னோட வச்சு அணைச்சிக்க போறேன். சக்தி, நான் எப்பவும் கூடவே இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா இதோட எல்லாமே முடிய போதுன்னு இப்பதான் முடிவா இருக்கு. நான் கிடைப்பேன்னு நினைச்சேன். நீங்க சம்மதிச்சாலும் இனி அது நடக்காது போல இருக்கு. I love you டி. I love you so much டி. Love you சக்தி. Love you so much சக்தி. கண்டவுடன் கண்டவுடன் நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே திரினா விடி வெள்ளி ஆகிற எத்தனையோ வார்த்தை தெரிஞ்சாலும் வாய மூடுற சித்தத்தில நோயாக மொத்தத்தில தாயாக அட இதோ மாப்பிள்ளையே வந்தாச்சே. அட மாப்பிள்ளை சார், இன்னும் அங்கே நின்னுக்கிட்டு உள்ள வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன்ப்பா. இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் அமுதாடியர், அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அமுதாடியர். விஷயம் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே அமுதாடியர். அமுதாடியர், நீங்கள் இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். ஓகே டியர்ஸ், இன்னைக்கு கெடிமலம் சீரிஸ் போட்டிருக்கேன். அப்புறம் பிரியமான சீரிஸ்க்கு ப்ரோமோ கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டியர்ஸ். ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே டியர்ஸ், பாய். பாய் டியர்ஸ்.